கடந்த மே 14ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் காணாமல் போன வங்கதேசத்தைச் சேர்ந்த எம்பி அன்வருல் அசீம் தற்போது சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். அன்வருல் அசீம் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்துடைய முழுமையான பின்னணி என்ன? இது சம்பந்தமா காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ரமேஷ், விரிவா சொல்லுங்க. வணக்கம். மேற்கு வங்கத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போன வங்கதேச எம்பி அன்வருல் அசீம் கொல்கத்தாவில் மர்மமான சூழலில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கடந்த மே 12ஆம் தேதி மருத்துவ சிகிச்சைக்காக வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தாவிற்கு வருகை தந்திருந்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த அன்வருல் அசீம் வங்கதேசத்தில் உள்ள அவாமி லீக் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில்தான் மருத்துவ சிகிச்சை ஒன்றுக்காக கடந்த மே 12ஆம் தேதி அவர் மேற்கு வங்கத்திற்கு வந்ததாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு கடந்த மே 14ஆம் தேதி தன்னுடைய உறவினர் ஒருவரை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர் எங்கு சென்றார், அவருடைய நிலை என்ன ஆனது என்பது முழுவதுமாக தெரியவில்லை. அவருடைய தொலைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. உறவினர்களோடு தொடர்பு கொள்ளவும் அவருடைய தொலைபேசியிலிருந்து குடும்பத்தினரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. இந்த நிலையில் தான் வங்கதேசத்தில் உள்ள எம்பியினுடைய குடும்பத்தினர் வங்கதேச பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இது குறித்து புகார் அளித்தனர். வங்கதேச பிரதமர் அலுவலகம் இது தொடர்பாக டெல்லியில் உள்ள இங்கே அதிகாரிகளையும் தூதர் அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு விசாரணையை முடுக்கிவிட்டனர். இந்த நிலையில் தான் அவர் காணாமல் போயிருப்பதாகவும் அவரை தேடுவதற்காக தீவிரமான அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது மேற்கு வங்கத்தில் உள்ள நியூ டவுன் என்னும் பகுதியில் அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக வங்கதேச தலைநகர் டாக்காவில் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் கூட கூறப்படுகின்றது. அவர் இருந்த ஹோட்டலில் தங்கியிருந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் சிலவற்றையும் கூட காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இருப்பினும் ஒரு அண்டை நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக இங்கு வந்திருந்த போது மர்மமான சூழலில் கொல்லப்பட்டிருப்பது, அதுவும் கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.